இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ராமநவமி ஸ்பெஷல்ஸ் தாங்க. அதில் வந்து ஒன்று பானகம், இன்னொன்று வடைப்பப்பு. ஸோ இது வந்து நாங்கள் ரெகுலராக எவ்ரி இயர் வந்து இந்த ரெண்டுத்தையும் நைவேத்தியமாக கம்பல்சரியாக வச்சுடுவோம். எப்படின்றது இது வந்து வடைப்பொருது மூங்தாலை வந்து நான் இந்த மாதிரி ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். வடிகட்டிட்டு இந்த தால் மட்டும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம வடிகட்டிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நீங்கள் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாம்பார் எதாவது வச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கொட்டிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய். இது வந்து புளிப்புக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் பச்சை மிளகாவை ஸ்பைசிக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க. வெல்லம் இதை வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நெய்வேத்தியம் வச்சு எடுத்துகிட்ட பிறகு நம்ம இந்த வெள்ளத்தோடு இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பானகம் செய்கிறது அப்படின்றது ஆக்சுவலாக நான் வந்து எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி நசுக்கி வச்சுருக்கேன். இதில் நான் 1 glass அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கரைய விட போகிறேன். ஜஸ்ட் ஒரு 4 ஏலக்காவை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை தட்டிட்டு அந்த சீட்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளம் கரையட்டும். இதில் இருக்கிற வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டி வச்சுருக்கோம் ஏலக்காய், அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட துளசி இலை இருந்தால் நீங்கள் 2 இதில் ஆட் பண்ணிவிட்டு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்து அப்படியே குடிச்சிடலாம்.